Students, now let us see this relation momentum and kinetic energy. In the last session, we have to see the relation momentum work and kinetic energy. Now let us see momentum. What is the formula? You have to momentum P is equal to mv, momentum and kinetic energy. இப்போ உங்களுக்கு நாம பார்த்தா particle of momentum formula வந்து இதுதான். You studied in 10th standard. P is equal to mv. What is m is called mass, v is called velocity. அது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்ட்டிகல் ஆஃப் த மொமெண்டம் பி. இப்போ இந்த ரெண்டும் எப்படி ரிலேட்டடாக இருக்கும்? மொமெண்டம்னா இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொலைட் ஆகிறது தான் நம்ம மொமெண்டம் அப்படின்றோம். அதோட இம்பேக்ட் ஆஃப் த மொமெண்டம். இப்போ கிரிக்கெட்டில் பால் வேகமாக வருது, அதை வந்து டைரெக்ஷன் போடுற பாலை வந்து டைரெக்ஷன் திருப்பி அனுப்புகிறாரு, வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அடித்து அனுப்புகிறாரு. அதை விட நம்ம ஒரு மொமெண்டமாக வந்து சொல்லலாம். அதில் மாஸ் வெலாசிட்டி முக்கியம். பாலோட வெயிட்டு எவ்வளோ வேகத்தில் வருது அது சொல்கிறாங்கல்ல, கிரிக்கெட்டில் கால்குலேட் பண்ணுறாங்கல்ல 140 கிலோமீட்டர் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒர்க்கும் ஸோ கைனடிக் எனர்ஜியும் மொமெண்டமும் எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். First, let us see the kinetic energy equation. You know very well, all of you studied in lower section. K is equal to 1/2 mv square. I told you we never calculated a potential energy. ஏன்னா ஸ்டேபிளாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம், mgh. இது எல்லாமே நிலையாக இருக்கிற ஒரு பொருளுக்கு தான். ஆனால் இப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக இல்லை, எல்லாமே வந்து மூவபிளாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு தான் எனர்ஜி இருக்கும், அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வேலை நடந்திருக்கு, அதுக்கு தான் மொமெண்டமும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஹவ் கால்குலேட்டட் அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம எப்படி வந்து மொமெண்டமோட ஈக்குவேஷனை கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வந்து கைனடிக் எனர்ஜிலேருந்து எப்படி மொமெண்டம் ஈக்குவேஷனை கொண்டு வரோம், ஹவு தே ஆர் ரிலேட்டட் பிகம் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். இதெல்லாம் கேனா என்ன? கைனடிக் எனர்ஜி. நம்ம ஏற்கனவே படிச்சது தான். கேனா கைனடிக் எனர்ஜி. m is called mass, v is called velocity அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 1/2 m. இந்த v ஸ்கொயர் என்ன பண்ணுறாங்கம்மா தனித்தனியாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? b வெக்டார் v வெக்டார் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 1/2 mv ஸ்கொயர் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, b வெக்டார் v வெக்டார் தான் பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோமா, நம்ம டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை டினாமினேட்டர் நியூமரேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்ணுறோம். சரியா? மேலே கீழே உங்களுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பண்ணும்போது இங்கே ஒரு எம் மல்டிப்ளை பண்ணும்போது எம் ஸ்கொயர் ஆகுது, டிவைட் பண்ணும்போது எதுவுமே இல்லை, அதனால் எம் மட்டும் வருது. இந்த ஸ்டெப்பு நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது திடீர்னு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸ்ட்ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இஃப் யூ ஆர் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடட் எம் போத் சைடு m by m, m into m ஸ்கொயர் by m வருது. ஸோ 1/2 m ஸ்கொயர் v வெக்டார் டாட் v வெக்டார் by m. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிரித்து எழுதுறோம். எப்படி பிரித்து எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த m ஸ்கொயர் என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. m ஸ்கொயர் v வருமா? இல்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் தான் இருக்குது. அது எப்படி எழுதுறாங்க? mv டாட் mv வரும். இப்போ m into m ஸ்கொயர், v தனியாக தான் இருக்குது. இந்த m ஸ்கொயரை பிரித்து எழுதிருக்காங்க, ரெண்டாக பிரித்து எழுதுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா mv டாட் mv அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா by m. இப்போ mvன்றது என்ன அப்படின்னா பார்ட்டிகல் ஆஃப் மொமெண்டம். ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் யூ த ஃபார்முலா பார்ட்டிகல் ஆஃப் மொமெண்டம் p is equal to mv. அப்போ இந்த mvக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, mvக்கு பதிலாக என்ன எழுதலாம்? பார்ட்டிகல் ஆஃப் மொமெண்டம். ஸோ p வெக்டார் டாட் p வெக்டார், இந்த 1/2 தனியாக தான் இருக்குது. mv பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே m ஸ்கொயரை நம்ம தனித்தனியாக கூட எழுதிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா m into m கூட எழுதிக்கலாம். இங்கே புரியுன்றதாக m ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். Because you are multiplying in the numerator and denominator m and m. இப்போ அந்த m ஸ்கொயர் தனித்தனியாக எழுதினீங்கன்னா m மல்டிப்ளை பண்ணுறதால m ஸ்கொயர் வருது. அப்படியே நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டீங்கன்னா mv டாட் mv தான் வரும். mv you study in lower section. What is mv is called the particle of momentum formula. So p is equal to mv அப்படின்றோம். இப்போ mvக்கு ஒரு p, இந்த mvக்கு ஒரு p by m அப்படின்றோம். p டாட் p, what is the value? p vector dot p vector, what is the value? p ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ p ஸ்கொயர் பை 2m. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்ணும்போது வெக்டார் போயிடும். ஸோ p ஸ்கொயர் பை 2m. த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா p ஸ்கொயர் பை 2m. இப்போ இந்த p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க, 2m ke மல்டிபிகேஷன் பண்ணுங்க. p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m ke.
P square is equal to 2m ke. We need the only for the particle of the momentum. P is equal to root of 2m ke. Then square opposite la போகுது இல்லையா, அப்போ m is called, இங்க வந்து m வந்து என்னதுமா, mass. What is Ke? Kinetic energy. This relation is a particle of momentum and kinetic energy. அப்போ momentumன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா root of mass 2 multiply mass and kinetic energy. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்தமாரி ஈக்குவேஷன்லாம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க. ஏற்கனவே படித்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம நியூ ரிலேஷனை கொண்டு வராங்க வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் மாஸ் ஈக்குவேஷன்ஸ். இது கைனெட்டிக் எனர்ஜி, இது மாஸ். வாட் இஸ் அ பி இஸ் கால்டு பார்ட்டிகல் ஆஃப் மொமெண்டம். இது நம்ம 10th படிச்சிருக்கோமா? இல்லை. இப்போ தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம மொதல் வாட்டி பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தனித்தனியாக பார்க்குறோம். என்னென்ன தனித்தனியாக பார்த்தோம்? மொமெண்டம்னா என்னென்னு பார்த்தோம். மொமெண்டம்னா என்ன ஈக்குவேஷன்? எம்வி. கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? 1/2 mv ஸ்கொயர். இந்தமாரி தனித்தனியாக பார்க்குற ஈக்குவேஷனை எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த டேர்மில் பார்க்கணும். ஐ ரிப்பீட் யூ. k is equal to half mv ஸ்கொயர் 1/2 m v ஸ்கொயர் தனித்தனியாக எழுதுனா v dot v. ஸோ என்ன பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில் எம்மால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். m இன்ட்டு m m ஸ்கொயர் ஆகுது பை m வருது. இந்த m ஸ்கொயர் நீங்கள் ஸ்கொயர்னு போகலாம், இல்லை தனித்தனியாக எழுதலாம். அப்படின்னா ஒரு mv டாட் mv பை m. mக்கு பதிலாக வந்து p, இந்த mக்கு பதிலாக p. ஸோ p டாட் p பை m. p மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் பை இந்த 2 வருது பார்த்தீங்களா? இந்த 2 வந்து இங்கே ஆட் ஆகுது. அப்படின்னா p ஸ்கொயர் பை 2m. நிறைய பேர் டவுட்டாக இருக்குது இந்த 1/2 எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 தான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். So p square by 2m. K is equal to p square by 2m. We need the p square is equal to, இதை மல்டிப்ளை பண்ணா 2m ke. So p vector, ஏன்னா ஸ்கொயர் ஆப்போசிட்ல போச்சுன்னா ஒரு root of 2m ke அப்படின்றோம். This is a relation between momentum and kinetic energy. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்லலாம். ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுதா பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 175 பேஜில். ஸோ வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா வந்து 2 ஆப்ஜெக்டோட மாஸ் கொடுக்குறாங்க. ஆப்ஜெக்ட் மாஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கிலோகிராம். செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 கிலோகிராம். 2 கிலோ இருக்கிற ஒரு பொருள், 4 கிலோகிராம் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், 2 ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. இது ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மொமெண்டம். ரெண்டுத்துக்கும் வந்து சேம் மொமெண்டம். எவ்வளோ மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து வேற, ஆனால் மொமெண்டம் வந்து ஒன்று தான். சரியா? மொமெண்டம் வந்து ஒரே மாதிரி. அப்போ எது மாறும் உங்களுக்கு? இதை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். P is equal to mv. மாஸ் ஒன்றா தான் இருக்குது, 2 kg. ஸோ மாஸ் வேறு இருக்குது. எவ்வளோ மாஸ்? 2 kg 4 kg. ஆனால் என்ன வெலாசிட்டி ஒன்று தான்றாங்க. அப்போது மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்குது, மாஸ் வேற இருக்குது. அப்போ எது மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி இருக்குமா? will have same ke, ஒரே மாதிரி இருக்குமா? and same speed ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா நம்ம இப்போ எதுக்கான இந்த கொஸ்டின், why the question is to become rise this year, we have to study the follow relation between p is equal to root of 2m ke. இப்போ இந்த கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். மொமெண்டம் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? சேம் கைனெட்டிக் எனர்ஜி இருக்குமா, ஸ்பீட் இருக்குமான்னு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதை பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா வச்சு இதை வச்சு இந்த கொஷினுக்கு நம்ம பதில் தெரிஞ்சிடும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வாட் இஸ் த கொஷின் இஸ், they will be given in the 2 object, the mass is 2 kilogram and 4 kilogram, and the momentum is 20 kilogram meter second power -2. The same kinetic energy, will they have the same speed? They will be asking. The kinetic energy of mass, what is the formula? We have studied K is equal to, என்ன ஃபார்முலா பார்த்தோம்? P square by 2m. இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ வாட் இஸ் த வேல்யூ? பியோட வேல்யூ, பின்னா நம்ம மொமெண்டம் இல்லையா, அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 20. அப்போ 20 ஸ்கொயர் போட்டுங்க பை 2. வாட் இஸ் த மாஸ்? ஃபஸ்ட்டு மாஸ் வந்து எவ்வளோ? 2 கிலோகிராம். எவ்வளோ வரும்? 400 by 4. எவ்வளோ வேல்யூ? 100 ஜூல். இது வந்து எதோட கைனடிக் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸோட கைனடிக் எனர்ஜி. இப்போ செகண்ட் எடுத்துக்கலாமா? செகண்ட் எடுத்துக்கலாம், அதே கால்குலேட் பண்ணுறோம். பி ஸ்கொயர் பை 2m KE is equal to, அதுக்கும் அதே தான் வேல்யூ. மொமெண்டம் வந்து சேம் தான், 20 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு வாட் இஸ் த மாஸ்? 4. இது மட்டும் மாறுது. ஸோ 400 by 8 எவ்வளோ வருது? 50 ஜூல் அப்படின்னு வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து கைனடிக் எனர்ஜி சேம் கிடையாது. KE1 நாட் இஸ் ஈக்குவல் டு KE2. கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜி வேறு வேறையாக இருக்கும். சேம் கைனடிக் எனர்ஜின்னு கேட்குறாங்க, கிடையாது. எதனால் மாறுது? இயக்க ஆற்றல் கைனடிக் எனர்ஜி எதனால் மாறுது? ஒரே ஒரு ஆன்சர் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ் டிஃபர் ஆகுது, அதனால் கண்டிப்பாக என்ன மாறுது? கைனடிக் எனர்ஜி மாறுது. ஈவன் தோ அவங்க சேம் மொமெண்டமாக இருந்தாலும், இப்போ உங்களுக்கே நல்லா தெரியுமா, ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறது கஷ்டம், லைட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறது வந்து ஈஸி. அப்போ கைனடிக் எனர்ஜி அதை வச்சே நம்ம டிஃபர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை கிலோ இருக்கிற பொருள்? 2 கிலோ இருக்கிற பொருள், இது 4 கிலோ இருக்கிற ஆப்ஜெக்ட். ரெண்டும் ஒரே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுமா? ஒரே வெயிட் ஸ்பீடு கொடுத்தா மூவ் ஆகுனா மூவ் ஆகாது. இதுக்கு நம்ம அதிகமாக எனர்ஜி கொடுக்கணும், இதுக்கு கம்மி எனர்ஜி கொடுத்தா போதும். அப்போ கைனடிக் எனர்ஜி வேறு வேறுன்றது நமக்கு ஈஸியாக தெரியும். ஈவன் இஃப் த சேம் மொமெண்டம், த கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் எ சேம், பிகாஸ் த ஹெவியர் ஆப்ஜெக்ட் லெஸ்ஸர் கைனடிக் எனர்ஜி then the smaller mass. So the kinetic energy inversely proportional to the mass. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கனா, KE proportional to 1/m அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கைனடிக் எனர்ஜி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். மாஸ் அதிகமாக கைனடிக் எனர்ஜி குறையும். மாஸ் குறைய கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். As the momentum, two objects will not have a same speed. அகைன் வந்து ரெண்டும் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு தான் இருக்கும், ஒரே ஸ்பீடாக வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த ரிலேஷனில் வந்து நம்ம பார்க்கறது. ஸோ 1v ஸ்கொயர் v டாட் v, mvக்கு பதிலாக p ஸ்கொயர் பை 2m. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 2 masses 2 kg and 4 kg. What is the momentum? 20 kg meter second power minus 2. சேம் கைனடிக் எனர்ஜி சேம் ஸ்பீடான்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து சேம் கிடையாது, டிஃபரெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். How we are different? Because the masses is to be different. மாஸ் வந்து டிஃபர் ஆகிறதால உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இயக்க ஆற்றல்ன்றது கண்டிப்பாக என்ன ஆகும்? மாஸ் அதிகமாக குறையும். இப்போ இதிலே தெரிஞ்சிடலாமா, ரொம்ப அதிகப்படியான ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும்? மூவ் ஆகிறது கஷ்டம். அதுதான் இங்கே ஒரே ஒரு வேர்டில் சொல்லிடுறாங்க பாருங்க. மாஸ் அதிகமாச்சுன்னா கைனடிக் எனர்ஜி மூவிங் வந்து என்ன ஆகும்? குறையும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? எனர்ஜி அதிகமாக வந்து கொடுக்கணும். சரியா? மாஸ் கம்மியாக இருந்தது, சின்ன ஆப்ஜெக்ட்னா ஈஸியாக வந்து மூவ் ஆகிடும். கைனடிக் எனர்ஜி நீங்கள் நிறைய கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ எனர்ஜி எப்படிலாம் டிஃபர் ஆகுது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 தியரம். So you should work out these 2 theorem. Also இந்த பேஸ் பண்ணி எந்த ஃபார்முலா எந்த சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கைனடிக் எனர்ஜியும் மாஸும் வந்து வேறு தான் இருந்தது. மாஸ் டிஃபர் ஆச்சுன்னா எல்லாமே மாறும் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. ஸ்பீடு மாறும், கைனடிக் எனர்ஜி மாறுன்றது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக நம்ம தெரிஞ்சுங்க. இந்த தியரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் கொடுத்துருந்தோம், ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். இது வந்து கைனடிக் எனர்ஜி மாஸ் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எனர்ஜி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி. சில்ட்ரன் ஸ்டடி வெல், ஆல் ஆஃப் யூ. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். லீவ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வந்து நல்லா புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிங்க. நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, அதனால் தயவு செஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா டவுட்னா வந்து கேளுங்கம்மா. ஆல் தி பெஸ்ட், ஆல் ஆஃப் யூ ஸ்டடி வெல். ஐ ஹோப் எல்லோரும் வந்து வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. அட் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டடீஸை வந்து கண்டினியூஸ் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டுறாதீங்க. பயங்கரம் நல்லா படிங்க எல்லோரும். தேங்க்யூ.